அனைவருக்கும் வணக்கம். அதாவது அதிமுக திமுக ரெண்டு கட்சியும் கூட்டணி வச்சாவது விஜயோட ஆட்சி வரவிடக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க. இதெல்லாம் சொல்றதே யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான். எங்களை ஆட்சி அமைக்க விடாம சதி பண்றாங்க. ஒட்டுமொத்தமா பிஜேபியும் சரி, இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் சரி, எல்லாருமே எங்களை ஆட்சி அமைக்க விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு அருண்ராஜ் போன்ற தாவேகாவினுடைய எம்எல்ஏ, மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பேட்டி கொடுக்கக்கூடிய இதே சூழல்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தாவேகா தொண்டர்கள்லாம் வெளியே களத்துல இறங்கிட்டாங்க. எங்களை விஜய் அவர்களை நீங்க ஆட்சி அமைக்க வச்சே ஆகணும், முதலமைச்சர் பதவியில உட்கார வச்சே ஆகணும், ஏன் எங்க விஜய் இப்படி துரோகம் பண்றீங்கன்னு சொல்லி திருமாவளவன்ல இருந்து சீமானவர்கள் வரைக்கும் கேள்வி கேட்கிறாங்க. அதை நீங்களே பாருங்க. இந்த தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்களாம் கூட கேட்கிறேன், நான் நேராவே கேட்கிறேன். 1.25 கோடி பேர் தமிழ்நாட்டுல விஜய் நம்பி போட்டிருக்காங்கல்ல, ஒரு 8 பேர் தமிழ்நாட்டுக்கு ஆதரவு கொடுக்காம என் தலைமை இன்னைக்கு பொறுப்பேற்க முடியல. ஏன் கொடுக்கல? எங்க அண்ணன் திருமாவளவன் உண்மையிலேயே நல்ல சொந்தக்காரர், ரொம்ப பாசக்காரு, ஏன் வரல? சரி, ஓகே, திருமாவளவன் அவர்கள் கிட்ட தான் இப்ப தாவேகா சார்பா ஆதரவு கேட்டாங்க, அவர் ஆதரவு கொடுக்கல, கேட்கறது ஓகே, நியாயமா இருக்கு. சீமான் அவர்கள்லாம் ஏன் எங்களுக்கு ஆதரிக்கலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கண்ணே சீமா அவன் தோக்குது, சீரோ தான், நல்ல கொள்கைக்காரு, ஏன் வரல? ஏன் பேசல? இன்னைக்கு ஏன் ரோட்ல வர்றீங்க? ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க? உங்களை நம்பி இப்ப ரோட்ல இருக்காங்கல்ல, ஏன் வாய்ப்பு தர மாட்டீங்க? எதுக்கு கோகுல் சீமான் ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது சீமான் கூட எம்எல்ஏக்கள் இல்ல, அவரே சொல்றாப்ல சீமான் கூட எம்எல்ஏக்கள் இல்ல அப்படின்னாலும் சீமான் அவர்கள் குரல் கொடுங்க. எதுக்குங்க குரல் கொடுக்கணும்? தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு சீமான் அவர்கள் குரல் கொடுக்கணும். அதாவது விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்லாம் இப்ப விஜய் பக்கம் போகணும்னு சொல்லி சீமான் பேசணும்னு சொல்லி சொல்றாங்க. சீமான் எதுக்கு ஆதரவு கொடுக்கணும்? நான் தாவேகா தொண்டர்களை பார்த்து கேட்கிறேன். கடைக்கு போங்க, மல்லிகை கடைக்கு போங்க, டாடா சால்ட் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பாட்டுல போட்டு சாப்பிடுங்க. சீமான் எதுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்? வெக்கமா இல்ல? இதே சீமான ரூட் நிறுவனத்தை வச்சு நீங்க எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினீங்க, எவ்வளவு பொய் தகவல்களை பரப்புனீங்க. சீமான் இலங்கையில போர் நடக்கும்போது ரூம் போட்டு தங்கியிருந்தாரு. சீமான் மக்கள் கூட நிக்கவே இல்லை. சீமான் திமுக கிட்ட காசு வாங்கிட்டாருன்னு கண்மூடித்தனமா சீமான் மீது பொய்யான விமர்சனங்கள் நீங்க வச்சீங்க. இப்ப வெக்கமே இல்லாம எப்படி சீமான் கிட்ட ஆதரவு கேட்கறீங்க? இல்ல, அதை எல்லாருக்கிட்டையுமே கேட்கறாங்க. அதே மாதிரி இப்ப என்னன்னா, குழந்தைகள்லாம் விரும்புறாங்க, குழந்தைகள்லாம் கண்ணீர் விடுறாங்க, அதனால நீங்க விஜய் முதலமைச்சர் ஆக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய தரப்பு பேசிட்டு இருக்காங்க. முன்னணி நடிகர்கள் முதற்கொண்டு பேசுறாங்க. அதுக்கு பின்னாடி வருவாங்க. ஒரு குழந்தை விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக மாட்டாரா அப்படிங்கிற செய்தியை கேட்டு எப்படி எப்படி கண்ணீர் வெடிச்சு புலம்புதுங்கிறத பாருங்க. விஜய் தான் சிஎம், இதெல்லாம் அழுக கூடாது, நம்ம தான் தைரியமாக இல்ல, எல்லாரும் போராட்டம் பண்ணிருக்கோம். சரியா? குழந்தைகளுக்கு பெரிய வரைக்கும் எல்லாரும் போராட்டம் பண்றோம். இல்லை, இந்த குழந்தைங்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் விஜய் மாமா கஷ்டப்பட மாட்டார், மக்கள் கூட நிற்க மாட்டார், டைரெக்டாக ஒரு சிஎம் நாங்கள் உட்கார வச்சிருந்தோமா? என்ன அறிவு இருக்குது உங்கள் விஜய் மாமாவுக்கு? ஒரு 4 வார்த்தை அதோ இந்த வீடியோ கீழே போடுங்க பார்க்கலாம். என்ன அறிவு இருக்குது? எதுக்காக அவரை சிஎம் ஆக்கணும்? ஏதோ மக்கள் ஒரு அலையை கொடுத்துருக்காங்க, விஜய் மீது கம்ப்ளீட்டாக போயிட்டு விசில்னு குத்திட்டு வந்திருக்காங்க. இதை தவிர விஜய்க்கு வேற என்ன அறிவு இருக்குது? இல்லை என்ன புதுசாக அரசியல் பண்ணிட்டாரு? அதே திராவிட கட்சிகள் சொன்ன அதே அரசியல் தான் அவரும் பண்ணியிருக்காரு. அதே இலவசம் அவங்க என்ன பண்ணாங்களோ அதை காப்பி அடிச்சு 500 ரூபாய் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்காரே தவிர இதை தவிர்த்து விஜய் என்ன பண்ணிடுவாரு? இல்ல, இதுல விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமும் கூட. என்னன்னா, இப்ப அவர் தான் பெரும்பான்மை, ஒரு பெரிய கட்சி, அவர் தனிப்பெரும்பான்மை இல்லைன்னாலும் பெரும்பான்மை இல்ல, அதாவது அவருக்கு தான் அதிகப்படியான மக்கள் ஆதரவு இருக்கு. இப்போ போட்டியிட்ட 4 அணிகள்ல பெரும்பான்மையான அணிகள்ல அதிகப்படியான ஆதரவு விஜய்க்கு தான் இருக்கு. அதை மறுக்க முடியாது. ஸ்கேம், இதை நான் மறுப்பேன். எப்படி? சின்ன பசங்களை வச்சு ஏமாத்தி அப்பாவுக்கு ஓட்டு போட சொல்லு, அப்பா வச்சு ஓட்டு போட சொல்லு, சித்திட்ட சொல்லு, சித்தப்பாட்ட சொல்லு, நீ ஏமாத்தி ஓட்டு வாங்கியிருக்கக்கூடிய தாவேகா விஜய் பண்ணது ஸ்கேம்னு தான் சொல்லுவோம். மக்கள்லாம் ஆதரவே கொடுக்கல. இல்ல, அதாவது சின்ன பசங்களை மேனிபுலேட் பண்ணாங்கிறத நானே ஏத்துக்கிறேன். இப்ப வரைக்கும் இந்த குழந்தை அழுது அப்படின்னா நிச்சயமா அந்த குழந்தைக்கு அரசியல் என்னன்னு தெரியாது. அந்த குழந்தைக்கு என்னன்னா விஜய்னா யாருன்னு சினிமால பாத்துருக்குமே தவிர முதலமைச்சர்னா யாரு, அது ஒரு சிஎம்னா போஸ்ட்டுக்கு என்ன வேல்யூன்னா அவங்களுக்கு புரியல. அது நமக்கு புரியுது. இருந்தாலும் சின்ன பசங்க பேச்சை கேட்டு ஓட்டு போட்டது பெரியவங்க தானே, வாக்குரிமை இருக்கிறவங்க, சுயறிவு உள்ளவங்க தானே. அப்புறம் அவங்க ஓட்டு போட்டதை நம்ம முடிவை ஏத்துக்கணும். நான் சரியானதுன்னு பேசல, அதுதான் மக்களோட முடிவுன்றதை நான் சொல்றேன். அப்ப விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகட்டும், அவர் பதவியில் உட்காரட்டும், தப்பு இல்லை. ஆனா ஆளுநர் ஒரு வழக்கத்துக்கு மாறாக சட்டமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடியே பெரும்பான்மை நிரூபிக்க சொல்றாருன்னா அதை எதிர்த்து யார் பேசணும்? பேசணும், விஜய் அவர்கள் பேசணும், புரட்சியாளர் பேசணும். ஆனா அவர் பேசல. ஏன் விஜய் அவர்கள் பேசல? இந்த பிரச்சனையை பத்தி எல்லா எதிர்கட்சிகளும் பேசுறாங்க. திமுக பேசுது, அதிமுக பேசுது, கம்யூனிஸ்ட் பேசுது, விசிக பேசுது. நீங்க ஏன் பேசலன்னு கேட்டதுக்கு பேச தெரியாது, டைம் வரட்டும்ங்கிறாங்க. எங்க தலைவர் பார்த்துட்டு இருக்காரு, நேரம் வரும்போது பேசுவாருன்னு சொல்லி அருண்ராஜ் அவர்கள் சொல்றாரு. திருச்செங்கோடு எம்எல்ஏ இப்படி சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. அவர்கள் ரொம்ப ஒரு சைலண்ட் மோட்ல தான் இருக்கு. இது இப்ப இல்ல, ரொம்ப நாளா கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா
தாவேக்கா வந்து தேர்தல் பிரச்சார காலகட்டங்கள்ல இந்த கரூர் துயரம் சம்பந்தமான காலகட்டங்கள் எல்லாத்துலயுமே என்னன்னா ஒரு சைலண்ட் மோட்ல தான் இருப்பாங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூல ஏன் வந்து நீங்க இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கல அப்படிங்கிறதே நம்ம யாரும் கேட்க முடியாது. ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கங்க. நீங்க ஜனநாயகன் படம் பிரச்சனை குறித்து விஜய் அவர்கள் பேசினாரா? சென்சார் போர்டு திட்டமிட்டு படத்தை வந்து வெளியிட விட மாட்டேங்கிறாங்க, பொங்கலுக்கு வெளியாக வேண்டிய படம் வந்து வெளியாகலன்னு சொல்லி பேசினதெல்லாம் யாரு? எதிர்கட்சிகள் தான். ஸ்டாலின் குரல் கொடுத்தாருங்க. ஜனநாயகன் படத்தை வந்து வெளியிட விடாம தடுக்கிறது அது ஒரு தவறான செயல்னு சொல்லி சென்சார் போர்டை ஸ்டாலின் கண்டிச்சாரு. ஆனா விஜய் கிட்ட ஒரு ட்வீட் வரல. சோ அந்த ஒரு ஸ்டேச்சர் தான் விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்குமே வந்து பெரிய பேசல. ஆனா இந்த விஷயத்துல தம்பிராமையா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு பாருங்க. குழந்தைகள் வந்து என் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன பேரம் பேத்திகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால முதலமைச்சர் ஆக்குங்கன்றாங்க. எல்லோர் வீட்டிலும் ஒரே கூக்குரல், தமிழ்நாடு எங்கும் எல்லோர் வீட்டிலும் குழந்தைகளுடைய கூக்குரல். எப்ப வருவாங்க, எப்ப எத்தனை சீட்டு, எப்ப பதிவேற்றுட்டாங்களா, எப்ப ஏற்க போறாங்க? ஒரு இனம் புரியாத தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு எல்லோரும் மன செஞ்சலத்தில் ஆழ்ந்து கிடக்கிறார்கள். அழகையா தம்பி விஜய. இல்ல தம்பி ராமாயெல்லாம் எந்த உலகத்துல இருந்து வந்திருக்காரு? என்ன ஒரு சினிமா நடிகர், அவ்வளவுதான். தம்பி ராமையெல்லாம் வேற என்ன இருக்கு? தம்பி ராமையா நடிச்ச படத்தெல்லாம் என்ன புரட்சி இருக்கு? ஒரு மானங்கட்ட கேரக்டர்ல நடிச்ச தம்பி ராமையெல்லாம் குழந்தைங்களை வச்சு ஓட்டு கேட்கறீங்க. மறுபடியும் கேட்கிறேன், குழந்தைங்களை வச்சு ஓட்டு கேட்கறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மனசுல என்ன இருக்கு? குழந்தைங்க அழுதா முதல்வர் பதவியை தூக்கி கொடுக்க முடியுமா? கோகுல், உங்களுக்கு தெரியாது கோகுல், எவ்வளவு எம்எல்ஏ வந்து இதுல ஃப்ராடு 420 4 தெரியுமா உங்களுக்கு? எக்ஸாம்பிள் குளத்தூர் எடுத்துக்கோங்க கோகுல். நான் போயிட்டு பப்ளிக்கிட்ட போயிட்டு பேசினேன். எவ்வளவு பேர் வந்து அந்த நபரால சூசைட் பண்ணிருக்காங்க. நான் சொல்ல, மக்களே சொல்றாங்க. பாருங்க, பிஎஸ் பாபு அவர்கள் தண்டலுக்கு பணம் கொடுக்குறாரு, கொடுக்கலன்னா என்னன்னா டார்ச்சர் பண்ணுவாரு. அதான் தூக்கின்னு போய் ஆளை வீட்டில் உட்கார வச்சு ஒரு நாளெல்லாம் உட்கார வச்சு நாயை வச்சு பயமுத்துவாங்க. என் நண்பன் போட்டோகிராஃபர் அவர்கிட்ட தண்டல் வாங்கி அவன் சூசைட் பண்ணிக்கணும். குளத்தூர்ல நியூ ஆனந்த் ஸ்டுடியோன்னு ஒரு வச்சிருந்தான் ஒரு பையன். அது மாதிரிலாம் நிறைய பேர் அவரால் நிறைய பேர் இழந்திருக்கும். சம்பத்குமார்னு ஒரு தாவேக்காவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், அவர் ட்வீட் நான் சைட்ல போடுறேன் பாருங்க. விஜய் முதலமைச்சர் ஆகலைன்னா நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன், நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா அதற்கு காரணம் திருமணம் போட்டிருக்காருங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க கூட்டணிக்கு இங்க கூட வரல, அதனாலதான் நாங்க பெரும்பான்மை கிடைக்க முடியாம ஆட்சி அமைக்க முடியாம போச்சு, அப்படி போச்சுன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லி யாரு சொல்றா? தாவேக்காவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர். எப்படி இப்ப நாம் தமிழ் கட்சியில சாட்டை துரைமுருகன் இருக்காரோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவர். அப்ப இவர் இப்படி சொல்லும் போது கட்சியில உள்ள தொண்டர்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க? ஓ, நம்ம தலைவருக்கான எதிர்ப்பை நம்ம இப்படிதான் காட்டணும் போல, நாமளும் வந்து உயர விடுற அளவுக்கு தலைவருக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சிட்டு அவங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க இப்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு இம்மெச்சூரா பேசினாங்கன்னா அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சொல்லப்போன இம்மெச்சூரா நாட்கள் தான், கீழ் லெவல்ல உள்ளவங்க எல்லாருமே. அப்போ எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு எமோஷனை மக்கள் மத்தியில கிரியேட் பண்ணும். குழந்தைகளோட நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? கோகுல், எல்லா குழந்தைங்களும் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு கீழே அழுதா கூட நம்ம ஒரு நாள் சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி தற்கொலை பண்ணிப்பெல்லாம் பேசினா என்ன பண்றது? நம்ம எதனா பண்ணிட்டாங்க, எமோஷனல் ஆகும்போது குழந்தைங்க. அப்ப அதை வச்சு நீங்க அரசியல் பண்ணுவீங்களா? அதுக்கான காரணம் நீங்க தான் திரும்ப மேல பழிய போட்டுருவாங்க போலயே. இப்ப தாவேக்கல் அரசு ஏதாவது பண்ணிக்கிட்டாலும் கூட அதுக்கு நீங்க கூட்டணி வராதான் காரணம் அந்த பக்கம் திருப்பி விட்டுருவாங்க போல இருக்கு. கண்டிப்பா கோகுல், இப்போ குழந்தைங்களை கண்ட்ரோல். இப்போ உங்களுக்கு வீடியோஸ் பார்த்தா தெரியும், ட்விட்டர்ல வீடியோஸ் நிறைய வருது. குழந்தைங்க அழுகுது. இப்போ பாத்ரூம் போறாங்க, ஹார்பிக் எடுத்து குடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? பெனாயில் எடுத்து குடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? யாரு காரணம்? விஜய் வருவாரா? வரமாட்டாரு. ஆல்ரெடி விக்னேஷ்னு ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி செத்தான், போய் பார்த்தாரா? பார்க்கல. எவ்வளவோ பேர் இறந்திருக்காங்க. விஜய் கூட்டத்துக்கு போய் பார்த்தாரா? இரங்கல் தெரிவிச்சாரா? ஒண்ணுமே இல்ல. நிச்சயமா அதான் அந்த விஷயம் நமக்கு வந்து அச்சமாக இருக்கு. இதுல திருமாவளவன் அவர்கள்ட்ட ஆதரவு கேட்கிறாங்க தாவேக்காவினர். சரிங்களா? அவர் வந்து நாங்க யோசிச்சுட்டு சொல்றோம், ஆலோசனை பண்ணிட்டு சொல்றாங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. திரும்ப உடனடியே நீங்க கூப்பிட்ட உடனே போயிடணுமா? காங்கிரஸ் கட்சிக்காரங்க அப்படிதான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து இருப்பு இல்லை திமுக, அதனால வர்றாங்க. திருமாவை பொறுத்த அளவில் அவர் ஆலோசிச்சுட்டு வர்றதுலாம் நமக்கு உடன்பாடு. டக்குன்னு கூப்பிட்டு வந்துட முடியாது. ஏன்னா அவங்க இது வரைக்கும் இருந்தது வேற ஒரு அணி இல்லையா? அப்படி யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த தாவேக்காவினர், தாவேக்கா தொண்டர்கள் என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? இதை வந்து ஒவ்வொரு விசிகாவினரும் பார்க்கணும், ஒவ்வொரு எதிர்கட்சியிலும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்க இதை பாருங்க. ஐயோ, அந்த திருமாவளவனுக்கு என்ன திமிரு எப்படி தெரியுங்களா? எப்படி அது இருக்க சிஎம் வந்து பதவி ஏற்காம இவரோட இதுக்காக காத்துட்டு இருக்கணுமா? போடா முட்டாளே, முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நம்ம மீடியா முன்னாடி சீன் போடுற, நாளைக்கு தான் நாங்க சொல்லுவோம் கலந்து ஆலோசித்துன்னு. நீனா பெரிய அவ்வளவு பெரிய ஆளா? நீ அப்பா டக்கற நீ. ஐயோ, இது தலைவர் யாரா? இவனுக்கு போய் கடிக்க அமைச்சார தெரியல. இவெல்லாம் வந்து சேர்ந்தாரா கட்சியை நாசம் பண்ணிடுவான் இவெல்லாம். அதாவது கோகுல், இந்த தாவேக்கா தொண்டர்ல பொறுத்த வரைக்கும் ஹே திருமா கம் ஹியர் அப்படின்னு வந்து அவர் ஓகே சொல்லுங்க எஜமான்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்துடணும். அப்படி கொடுத்தா திருமாவளவனுக்கு ஃபயர் விடுவானுங்க. இல்ல நான் வந்து யோசிச்சு சொல்லணும், ஆல்ரெடி ஒரு திமுக கூட்டணியில இருக்காங்க, நீங்க யார் அழிக்கிறதுக்காக வந்தீங்க? திமுக அழிக்கிறது தான் வந்தீங்க. அவங்க கூட்டணியில இருக்க கட்சிகிட்ட வந்து நீங்க கேட்கலாம், ஆதரவு கொடுங்கன்னு கொஞ்சம் கையை கட்டிட்டு பொறுமையா கேட்டா கொடுப்பாங்க. இதுல என்ன உங்களுக்கு இவ்வளவு திமிரு? இல்லை அதுதான், அது வந்து அது திருமாவர்கள் வந்து ஒரு ஒருமையில பேசுறது. திருமாவர்கள் விமர்சனம் இருக்கு, நாமளே இதை பண்ணுவோம். நாமளே தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் திருமாவர்கள் எப்படி வந்து ஒரு திமுக காரர் போல செயல்படுறாரு, பட்டியல் சமூக மக்களுக்கான உரிமையை பேச தவறுகிறாருங்கிறது நம்ம பேசியிருக்கோம்.
கூட்டணிக்கு வரல அப்படின்றதுக்காக வந்து அவர் அப்படி கொச்சைப்படுத்துறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப தவறான விஷயம். இன்னொன்னு மக்கள் வந்து தாவேகாவுக்கு பெரும்பான்மை கொடுக்கல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. சோ மக்கள் தான் இப்படி ஒரு இக்கட்டான சூழலுக்கு காரணம் அமைஞ்சிருக்காங்க. நீங்க வந்து விமர்சனம் பண்றதா இருந்தா நீங்க மக்களை தான் பண்ணணும். ஏன் வந்து எங்களுக்கு நீங்க இன்னும் பெரும்பான்மை கொடுத்து ஓட்டு போடல, ஏன் எங்களை நீங்க 130 சீட்டு ஜெயிக்க வைக்கணும், நீங்க மக்களை தான் கேட்கணும். அப்ப விசிகாக்கு 2 சீட்டு கொடுத்துருக்காங்க, கம்யூனிஸ்ட் 2 சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து வெறும் விசிகாவுடைய ஓட்டு மட்டுமா அது? திமுக காரங்க போட்ட ஓட்டு சொல்ல போனது எல்லாமே. இப்ப நீங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க 5 பேர் வெளியே போனதுக்கு திமுக காரங்க எவ்வளவு கொந்தளிக்கிறாங்க பாத்தீங்களா இல்லையா? திமுகவினர் மத்தியில் காங்கிரஸ் சம்பாதித்த அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இனி ஒரு கூட்டணி காங்கிரஸ் திமுக சேர முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி சேர்ந்தாலும் ஜெல் ஆகாது. நான் சேர மாட்டாங்கன்னு சொல்ல, அது தலைவர்கள் இருக்க முடிவு தான். அது வந்து அடுத்த தேர்தலில் சேர்ந்தாலும் கூட தொண்டர்கள் வேலை பார்க்க மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஜெயிக்க வைக்க கூடாதுன்னே வேலை பார்ப்பாங்க. அப்படிதான் வந்து மனநிலை இருக்கும். அப்ப நாளைக்கு வந்து ஒரு தடவை இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா திமுகவோட கதை க்ளோஸ். இப்போ நீங்க விசிகா கம்யூனிஸ்ட் வெளியே வந்துட்டாங்கன்னா திமுக அரசியலே இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு திமுக அரசியலே இருக்காது. எப்படி பிஜேபி பூச்சாட்டியை காட்டி எல்லாம் வெற்றி பெற்றுட்டு இருந்தாங்களோ அதுக்கு ஒரு நம்ம கிட்ட ஒரு டீம் அணியா நாங்கள் தான் இடதுசாரிகள், காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, விசிகா இருக்கு, எல்லாம் என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்க இருக்குன்னு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்களோ இதுக்கப்புறம் அதை பண்ண முடியாது. அப்போ திமுக ஒரு வரலாற்றிலேயே இல்லாத ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ்ல இருக்கு. அப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் டக்குன்னு வந்துருவாங்களா என்ன அப்படியே? ஸோ அதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதாவது ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன் கூட என்ன சொன்னார்னா, ஸ்டாலின்கிட்ட கேளுங்க, ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேளுங்க, அவர் என்ன சொல்றாரு அதை நாங்க பண்றோம் அப்படின்ட்டாப்ல. ஸோ இப்படிதான் அந்த கூட்டணிக்குள்ள அவங்களுக்குள்ள நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அவங்க எப்படி இருப்பாங்க என்னன்னு. ஆனா விஜய் அவர்கள் விசிகாவுடைய ஆதரவோடு, கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவோடு ஆட்சி மத்த நமக்கு மகிழ்ச்சி தான். ஏன் அப்படி சொல்றேன், நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா திமுகவோட கதை க்ளோஸ் இல்லைங்களா. இவங்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்கன்னா திமுகவால தனியா நின்று ஆட்சிக்கு வர முடியாது. தனியா நின்று மக்கள் மத்தியில நரேட்டிவ் செட் பண்ணவும் முடியாது. நாங்க தான் பிஜேபிக்கு எதிரி அப்படின்னு, நாங்க தான் ஜெயிக்கிறதுக்கு இடத்துல இருக்கிறோன்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ண முடியாது. ஸோ அப்போ திமுக அப்படின்னு காலியாயிரும். இவர்கள்லாம் வெளியே வந்து நாளைக்கு விஜய் ஆட்சி அமைச்சாலும் இவருடைய ஆட்சி எப்படி இருக்கு, இவர் ஆட்சியில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்றாரு, கெட்ட விஷயங்கள் பண்றாங்கிறது மக்கள்கிட்ட பட்டவர்த்தனமா தெரியும். அப்ப ஆட்சி அமைக்க விட்டு தான் பாப்போம் என்ன பண்றாருன்னு பாப்போமேங்கிறதா நம்மளோட விருப்பமா இருக்கு. நீங்க ஏன் வந்து அது வேணான்னு சொல்லி சொல்றீங்க? ஒருத்தர் மக்கள் கூட நிக்கல, மக்களை சந்திக்கல, ஏதோ ஜெயிச்சு வந்து ஆல்மோஸ்ட் 1 வாரம் ஆக போகுது. பெரம்பூர் மக்களுக்கு ஒரு நன்றி சொல்ல அந்த மக்களை வந்து பார்க்கல. தோத்த ஸ்டாலின் வந்துட்டு போயிட்டாரு கொளத்தூருக்கு. இப்படி ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு நம்ம வேற இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறோம் அவர் ஆட்சி அமைக்க விடணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து கடவுளுக்கே வந்து இது ஏத்துக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்னு தான் நான் கேட்பேன். இல்ல அது அந்த கேள்வி எனக்கும் ஹெவியா இருக்குதா இல்லைன்னு சொல்ல வரல. லக்கு பாருங்க, ஒருத்தனுக்கு எப்படி எல்லாம் வந்து அதிர்ஷ்டம் அடிக்குது பாருங்க. இல்ல அதுதான் அது. இப்ப இதை சொன்னா அப்புறம் வந்து நீங்க ஏன் பொறாமையில பொங்குறீங்கன்னு கேட்பாங்க. உங்களை பார்த்து சொல்லிட்டு போங்க. விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் ஓட்டு போட்டாங்க, அதை நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இப்போ 108 சீட்டை வந்து சும்மா கொடுக்கல அவங்க, அதுவும் பல தொகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற தொகுதியிலேயே வந்து கிட்டத்தட்ட 90,000 வாக்குகளுக்கு மேல வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு தாவேகா வேட்பாளர். அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெருமளவு மக்கள் ஆதரவு கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது ஒரு தடவை ஆண்டு பார்க்கட்டுமே. மக்கள் வந்து மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த மாற்றம் எப்படி இருக்குன்னு அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தானே ஆகணும். சரி, தாவேகா இப்ப விஜய் அவர்களை வந்து ஒரு திரையிலே பார்த்துருப்பாங்க, அப்படியே மூவில வந்து பெரிய ஹீரோயிசம் பண்ணக்கூடிய ஒரு நபர் ரியல் லைஃப்ல எந்த அளவுக்கு அந்த ஹீரோயிசம் பண்றாங்க நம்ம பார்க்க தானே போறோம். இது வரைக்கும் அவர் வந்து மக்களை சந்திச்சு நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா மக்களுக்கு நன்றி சொல்ல வரல, இன்னும் ஒரு பேட்டி கொடுக்கல, ஒரு பத்திரிகை சந்திப்பை நிகழ்த்தி கேள்விகளுக்கு பதில் சொல்லி அவர் இன்னும் வந்து பழகல. ரைட்டுங்களா? கடைசி வரைக்கும் ஒரு பண்ணாம இருந்துட்டு வரணும் பயம். பண்ணாம இருந்தாதான் இந்த ஹைப் இருக்கும். ஆமா, ஆனா பண்ணாம இருந்தாங்கன்னா அந்த இமேஜ் இருக்காது இல்லையா மக்கள் மத்தியில. எப்படி சொல்றது, நீங்க வந்து எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல அப்படின்னா மக்களுக்கு உங்களுமான தொடர்புங்கிறது இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் பேட்டி கொடுக்கலனாலும் கட்சிக்காரங்க பேட்டி கொடுக்கணும்ல. இப்ப கட்சிக்காரங்க பேட்டி கொடுக்காம கண்டிப்பா கட்சி நடத்த முடியாது. நீங்க கண்டிப்பா இட்னு போயிட்டு இட்னு வரவர் கூட பேசல பாருங்க. அவர் இனிமே பேசணும்னு சொல்ல வரேன். இனிமே பேசினா தான் வேலைக்கு ஆகும். இப்ப அருண்ராஜ் அவர்களே தாவேக்கா எதனால குரல் கொடுக்கல, நீங்க ஏன் அந்த பிரச்சனைக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டீங்க, மத்தவங்க எல்லாம் பேசுறாங்க நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவரோட பதில் என்னவா இருக்கு, தலைவர் சிந்திச்சு முடிவெடுப்பார், தலைவர் பார்த்து முடிவெடுப்பாருங்கிற மாதிரி தள்ளி தான் போடுறாங்க அவங்க அந்த பிரச்சனையை. அப்போ தாவேக்காக்கு ஒரு பிரச்சனைனா கூட அவர்கள் வந்து ஆளுங்கட்சியால எதிர்கட்சியால அந்த இடத்துல இல்ல, வெறும் கட்சியா மட்டும்தான் இருந்தாங்க ஒரு காலத்துல. அப்பவே கூட பிற கட்சிகள் தான் குரல் கொடுத்தாங்க, மற்ற கட்சிகள் தான் வந்து அவர்களோட பிரச்சனைக்கு பேசுவாங்க. கரூர் துயர சம்பவத்துல விஜய் ஆதரிச்சது யாரு? அதிமுக. விஜய் காப்பாற்றது அதிமுகங்க. விஜய் கண்டுக்காம விட்டது திமுக. விஜய் மேல ஒரு பெரிய அளவுல சட்ட ரீதி நடவடிக்கை எடுக்காம இருந்தது திமுக. விஜய் அரவணைச்சது அதிமுக. இப்படிலாம் தான் அவர்கள் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. பிஜேபியும் சேர்த்து பிஜேபி பக்க ஆதரவு. டெல்லியில இருந்து குழுவை இறக்கி அண்ணாமலை அவர்கள்லாம் தெருவா போய் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, பல கான்ஸ்பிரசிகளை உருவாக்குனாங்க. அப்படியே கத்தி எடுத்து வெட்டினாங்க, அப்படியே அதை பண்ணாங்க. எல்லாம் பழைய கதை. அப்படி இருந்தாலும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. என்னன்னா இப்படிலாம் பாஜக ஒரு காலத்துல வந்து விஜய்க்கு வேலை பார்த்தாங்க அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பின்னாடி. எல்லாம் எதுக்கு என்டிஏக்குள்ள லேக்கா அப்படி கொண்டு வந்துடலாம் அப்படின்றத நடக்கல கடைசியில் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அப்பவும் விஜய் என்ன பண்ணாரு, சைலண்ட் மோட், அப்படி வாய 60 days அப்படியே அமைதியா இருந்தாப்புல. ஸோ அந்த மாதிரி தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்காரு இந்த பிரச்சனைக்கு. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா தாவேக்காவினர் வந்து
தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. நீங்க வெளியே வந்து விஜய்க்காக குரல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அண்ணன் வின் பண்ணியும் சிஎம்ல உட்கார முடியுது அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவுடா அடிப்பீங்க அந்த மனுஷனை, எவ்வளவுதான் அடிப்பீங்க? தீமா தாங்க முடியலடா, எங்களாலேயே தாங்க முடியல. அவர் எப்படி இவ்வளவு தாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு கண்டிப்பா போராட்டம் நடத்துறதா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே கலந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. முடியலடா உண்மையாலுமே. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த ஒரு பிரச்சனையா ஆக்கி அதுல ஒரு ஹைப் ஏத்தி அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறாங்களோன்னு தோணுது கோகுல் எனக்கு. அதுதான் கோகுல் உண்மை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட்டணி வச்சா அதிமுக கூட்டணி வச்சா 107 108 சீட்டை வந்து விஜய் வந்து ராஜினாமா செய்ய போறாங்களாம். ஆமா, இதை வந்து கிரியேட் பண்றானுங்க மீம்ஸா போட்டு. இது யாரு காரணம்னா ரூட்டு தான். அவங்க கொடுக்குற ஹிண்ட்டை, ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க எப்படி வேலை செய்வாங்கன்றது எனக்கு தெரியும். அழகா வந்து பாத்தீங்கன்னா நைட்டு காலைல விடியறதுக்குள்ள இதை பரப்பிட்டானுங்க. இதுக்கு ஒரு ஃபயர் மக்கள் மத்தியில. இதெல்லாம் வந்து ஏன் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? சென்டிமெண்டலா விஜய் வந்து ஒரு தைரியசாலி, விஜய் யாருக்கும் அடங்க மாட்டாரு, விஜய் வந்து ஒரு பாயும் புலி, படத்துல துப்பாக்கியில பார்த்த விஜய் தான் ரியல் லைஃப்ல இருப்பாங்க. அதெல்லாம் எல்லாமே பொய். விஜய் ஒரு பம்பும் புலி என்னை பொறுத்த வரைக்கும். அவர் புலிங்கிறது ஒத்துக்கிறீங்களா? புலியே கிடையாதுங்க. புலினா கொட்டை இருக்கும்ல ரசத்துக்கு, அந்த புலி சாப்பிட்ற புலி. சரி, அதாவது என்னன்னா, அடுத்து ஒரு தேர்தல் வருதுன்னு வச்சுப்போமே, விஜயுடைய அந்த ஒரு புரொபகண்டா, அவர் கையில் கூடிய கேம்பெயின் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமா ரொம்ப மோசமான வகையில இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி தேர்தலுக்கு முன்னாடி இந்த சின்ன பசங்களெல்லாம் அப்படியே டியூன் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி அவங்கள வச்சு ஓட்டை அறுவடை பண்ணாங்களோ அது மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு அச்சம் இருக்கு. கண்டிப்பா பண்ணுவோம். ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சு இப்பவே அதுக்கான வேலைகளை அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா திருப்பி ஒரு தேர்தல் வந்தா விஜய் பெரும்பான்மையோட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதான் நான் பாக்குறேன். கண்டிப்பா. அனில்ஸ் கூட்டம் இவ்வளவு இருக்கும்போது நம்ம, ஏன்னா அவர்கள் வந்து என்னன்னா, எங்க அண்ணனுக்கு நீங்க ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னும் ஒரு தடவை சான்ஸ் கொடுக்காத மாதிரி இருக்கு. இன்னும் அவருக்கு ஆட்சி அமைச்சிட்டாரு, 6 மாசம் ஆண்டுட்டாருன்னா மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அது இல்லை அப்படிங்கும்போது ஆட்சி இப்போ இன்னொரு தடவை தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி குழந்தைகள் எல்லாரையுமே வந்து மேனிபுலேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல நம்ம இன்னொரு விஷயமும் கவனிக்கணும் கோகுல். விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தினது 1,70,00,000 பேர் தான். விஜய் அவர்களுக்கு எதிராக வாக்கு செலுத்தினவர்கள் தான் அதிகம். உங்களுக்கு புரியுதுங்களா? திமுகவுக்கு 1 கோடிக்கு மேல, அதிமுகவுக்கு 1 கோடிக்கு கொஞ்சம் கீழே, நாம் தமிழர் கட்சிக்கு 20 லட்சம். நீங்க மொத்தமா சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்கள் விஜய்க்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. இதெல்லாம் சொல்லாதீங்க. இதை வர மீம்ஸ் போடுவாங்க எடுத்து. என் தளபதிக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா 2.5 கோடி மக்கள் இருக்காங்க. ஒருத்தனை இத்தனை கோடி பேர் எதிர்க்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு நியாயமே இல்லாத மீம்ஸ். எதிர்க்கிறது வந்து மக்கள் தானே, மக்கள் ஆதரவு தான் ஜெயிக்க முடியும். அப்ப என்னன்னா எதிராக உள்ளவங்க இப்போ எப்படின்னா, எப்படி திமுகவுக்கு எதிராக அணிகள் பிரிஞ்சு நின்னாங்க, அதனால திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம். இப்ப அந்த இடத்துல விஜய் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் நான். இப்ப விஜய்க்கு ஒரு தனிப்பெரும் ஆதரவு இருக்குதா இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதை விட அதிகமான எதிர்ப்பு வந்து இந்த பக்கம் தான் இருக்கு. சொல்ல போனா நீங்க திமுக நாம் தமிழர் வாங்கிய வாக்குகள்லாம் நம்ம ஒருங்கிணைச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து பெரிய நம்பரா வந்து கடைசியில வந்து இருக்கு. சோ அரசியல் களம் அப்படிங்கிறது இந்த சூழல தான் இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கணும், விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆகணும்ன்றதுல நமக்கு மாற்றுகிறது இல்ல. எனக்கு இருக்கு. விஜய் வந்து நீங்க முதலமைச்சர் ஆகாம தடுத்துருங்க, நீங்க தடுத்து நீங்க வந்து திமுக கூட்டணி வச்சு அமைச்சிருங்கன்னா பல பேர் பேசிட்டு இருக்காங்க. இல்ல கோகுல், தடுக்க வேணாம், அதை நிரூபிங்க. 118 எம்எல்ஏ கொண்டு வந்து காட்டுங்க. கவர்னர் தான் கேட்கிறாரு, கொண்டு வந்து காட்டுங்கன்னா யார் வருவா? சரிங்க, சரி, இப்ப ஆட்சி அமைச்சிட்டாரு விஜய் வந்து பாத்தீங்களா, நீங்க சொல்ற மாதிரி 2 வாரம் போகுது, அதுக்குள்ள நிரூபிக்கணும். நிரூபிக்க முடியலன்னா இது எவ்வளவு பெரிய சட்ட சிக்கல் உருவாக்கும் தெரியுமா? இது வந்து அரசியல் கூட்டம் கிடையாது, அணில் கூட்டம். ஏறி மரத்தை கடிக்கும், வயரை கடிக்கும், வீட்லயே வந்து மண்ணெண்ணெய் ஊத்திட்டு நிக்கும். யாரால? கரெக்டா சொன்னீங்க. கரெக்டா அந்த விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதான் கவர்னர் யோசிக்கிறாரு. பெற்றோர்கள் உங்களை வந்து நான் கையெடுத்து கும்பிடுறேன். விஜய் ஓட்டு கேட்டார்ல, அந்த மாதிரி நான் கேட்கிறேன். உங்க குழந்தைங்களை பாதுகாப்பா பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு நீங்க என்ன வேணா நடக்கலாம். விஜய் ஆட்சி அமைக்கலாம், ஆட்சி அமைக்காமலும் போகலாம். அதனால இதுல பாதிக்கப்பட போறது யாருன்னா விஜய் கிடையாது. அவர் நல்லா சொகுசா ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு. அதே மாதிரி அதிமுக தலைவர்களும் நல்லா நிம்மதியா இருப்பாங்க. அவங்களோட பசங்க வந்து எதுவும் பண்ணிக்க போறது கிடையாது, எல்லாம் ஜம்முன்னு தான் இருப்பாங்க. பாதிக்கப்பட போறது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள். ரொம்ப பத்திரமா பொறுத்திருந்து பேசுவோம். அரசியல் களம் எந்த மாதிரியான நம்ம கணிக்காத மாற்றங்கள்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத. நன்றி. ஃபன்னா இருக்க போகுது.